வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு அச்சுத்துறையிலேருந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. முக்கியமாக இந்த ஜாபுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் சேலரியே பெர் மந்த்துக்கு 19,500 71,900 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியும் 30,000 மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். லாஸ்ட் டேட் ஏப்ரல் 8 வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகத்திலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இதோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரசு கிளை அச்சகங்கள் உள்ளூர் மற்றும் வெளியூர் அலகுகளில் வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அந்த வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வேரியஸ் டைப்பில் இருக்குது. அதாவது ஜூனியர் மெக்கானிக், ஜூனியர் எலக்ட்ரிஷியன், அதேமாதிரி அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மெஷின் டெக்னீஷியன், ப்ளம்பர் கம் எலக்ட்ரிஷியன் சொல்லி வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியாக உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 4 விதமான பதவிகளுக்கும் 4 விதமான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ளம்பர் கம் எலக்ட்ரிஷியன் இந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. அந்த ஃபோட்டோகிராஃப்லேயும் அப்ளிகேஷன்லேயும் விழுற மாதிரி நீங்கள் உங்களோட சைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் நேம் டிஃபால்ட்டாக ஃபில் பண்ணியிருக்காங்க. அடுத்து உங்களுடைய பெயர், இந்த அப்ளிகேஷன் யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட கைப்பட தான் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே உங்களுடைய பெயர் பிளாக் லெட்டர்ஸில் கொடுத்துருங்க. அடுத்து உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ் டிக் பண்ணிடுங்க. உங்களுடைய அப்பா அல்லது கணவர் அல்லது காப்பாளரோட பெயர் இங்கே கொடுத்துருங்க. உங்களுடைய வயது என்னவோ அது இங்கே ஃபில் பண்ணுங்கள். 1/7/2025 அந்த டேட்டில் உங்களோட ஏஜ் என்னவோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய பிறந்த தேதி, நேஷனாலிட்டி, ரிலீஜியன் எல்லாம் டிக் பண்ணிடுங்க. கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் கொடுங்க. கேஸ்ட் என்னவோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க, அதையும் ஃபில் பண்ணிடுங்க. நீங்கள் திருமணம் ஆனவரான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. உங்களோட நேட்டிவ் ஸ்டேட்டு, மதர் டங்க் என்னவோ அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ், பின்கோடோட கொடுத்துருங்க. நீங்கள் முன்னுரிமை ஏதாவது கேட்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணுங்கள். அடுத்து என்ன டைப் ஆஃப் முன்னுரிமை கேட்குறீங்கிற மாதிரி அங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. படித்து பார்த்துட்டு ஃபில் பண்ணுங்கள். எங்கே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு SSLC சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது 10th மார்க் ஷீட் நம்பரு, அதே மாதிரி எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க, பயிற்று மொழி என்ன, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா, இதோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி +2 டீட்டெயில்ஸு, மார்க் ஷீட் நம்பரு, பாஸ் பண்ண வருஷம், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துடணும். அடுத்து ITI, டிப்ளமோ இந்த மாதிரி எதாவது படிச்சிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? என்ன தொழிற்பயிற்சி டிப்ளமோ கோர்ஸ் நேம் என்ன, அதோட கோர்ஸ் பீரியட் என்ன, அதேமாரி சர்டிஃபிகேட் நம்பரு, எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன எல்லாமே ஃபில் பண்ணணும். அடுத்து UG டிகிரி, PG டிகிரி எதாவது முடிச்சிருக்கீங்கன்னா அதை இங்கே ஃபில் பண்ணணும். அதோட டீட்டெயில்ஸும் கொடுத்துருங்க. உங்கள் மேலே பார்த்தீங்கன்னா கிரிமினல் கேசஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, அதை ஃபில் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா PSTM சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் இயர் எல்லாமே கரெக்டாக இங்கே ஃபில் பண்ணிவிட்டு டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. படித்து பார்த்துருங்க. இடம், நாள், இங்கே உங்களோட சிக்னேச்சர் இதெல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா?
அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு போஸ்ட் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இதுதான். ஆணையர், எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகம், 110 அண்ணா சாலை, சென்னை 2 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 8ஆம் தேதி ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே வேலைவாய்ப்பு விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி நீங்கள் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரை வந்து மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மெஷின் டெக்னீஷியன் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. 19,500 71,900 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். இது பேசிக் பே மட்டும்தான். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே பார்த்தீங்கன்னா 30,000க்கு மேலே இருக்கும். ஓகேங்களா, வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் 10 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வரையும் பிரேக்கப் இங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th முடிச்சுட்டு அதோடவே நீங்கள் டிப்ளமோவில் பிரிண்டிங் டெக்னாலஜி முடிச்சிருந்தா எலிஜிபிள், அல்லது டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா லித்தோ ஆஃப்செட் மெஷினில் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரெலவென்ட் ஃபீல்டில் உங்களுக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, அதாவது லித்தோ ஆஃப்செட் மெஷின் இது ரிலேட்டடாக டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 3 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா, அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எலக்ட்ரிஷியன். சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,500 71,900 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 4 வேக்கன்சிஸ் இருக்குது. வேக்கன்சிஸ் கம்யூனிட்டி வரையான பிரேக்கப் இங்கே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஐடிஐயில் ரெலவென்ட் ட்ரேடில் நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். அதோட பார்த்திங்கன்னா அவங்க 1 year அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட்டும் கேட்குறாங்க. ஓகேங்களா, அல்லது நீங்கள் 10th முடிச்சுட்டு டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. 10th முடிச்சிருக்கீங்க, 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சுட்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 1 year அப்ரெண்டிஸ்ஷிப்கான சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா, அது இல்லாமல் நீங்கள் என்னென்ன கோர்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் மெக்கானிக். இந்த போஸ்ட்டுக்கும் சேம் சேலரி தான். 8 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிவிட்டு ஐடிஐயில் அவங்க சொல்லியிருக்க ரெலவென்ட் ட்ரேடில், அதாவது பார்த்திங்கன்னா மெக்கானிக் ட்ரேடில் நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எலிஜிபிள். அதோட 1 year பார்த்திங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப்பும் முடிச்சிருக்கணும், அல்லது டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளம்பர் கம் எலக்ட்ரிஷியன் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் ப்ளம்பரிங் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம தமிழ்நாட்டில் தான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2025 அந்த டேட் படி மினிமம் 18 years கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏவாக இருந்தால் 37 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். எம்பிசி, டிஎன்சி, பிசி இவங்கெல்லாம் 34 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். ஓசி கேட்டகரியாக இருந்தால் 32 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் 42 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். டெஸ்டிடியூட் விடோஸ்க்கும் 37 வயது வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் உங்களோட ஏஜ் லிமிட் எப்படி அப்படிங்கிறத இங்கே கம்யூனிட்டி வரையாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஓசி கேட்டகரியாக இருந்தால் 50 வயது வரைக்கும் இருக்கவங்களும், அவங்கள தவிர்த்து மற்ற கேட்டகரியில் இருக்க எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ் எல்லாமே 55 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து அப்ளிகண்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணி அது கூட அவங்க சொல்லியிருக்க மாதிரி டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய கல்வி தகுதி மற்றும் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி டிசி, மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்டு, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு, ஏஜ்க்கான ப்ரூஃபு, அட்ரஸ்க்கான ப்ரூஃபு, ஐடி ப்ரூஃபு, இதர தகுதிகளுக்கான ப்ரூஃபு எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஏப்ரல் 8ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவும் இல்லை, டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரிக்ரூட் பண்ண போகிறாங்க. அதோட டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இன்டர்வியூக்கு அவங்க இன்டிமேஷன்ஸ் உங்களுக்கு கால் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.